வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ நம்ம இன்னையிலேருந்து ஒரு நியூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எஸ்எஸ்சியில் வந்து வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கேட்ட டாபிக்ஸ்லேருந்தும் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா டெய்லி நம்ம 10 கொஷின் பார்ப்போம். அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்து 10 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த 10 கொஷின் வந்து எல்லா டாப்பிக்குமே இருக்கும். ஒரு நாள் ரீசனிங் வரும், ஒரு நாள் மேத்ஸ் வரும், ஒரு நாள் இங்கிலீஷ் வரும், ஜிகேவும் வரும். ஓகே. ஸோ இது வந்து டெய்லி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கான 10 கொஷின் வந்து நம்ம கண்டினியூஸாக கொடுப்போம். அதில் வந்து நியூ பேட்டர்னில் இருக்கிறதும் இருக்கும், ஓல்டு பேட்டர்னில் இருக்கிறதும் இருக்கும். ஒரு சில ஒரு சில டாபிக் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர்லேருந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து வித்தியாசமாக நம்மளாக வந்து நிறையா கொஷின்ஸ் வேறு எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட கொடுப்போம். ஓகே. ஸோ கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா 10 கொஷின் அப்படிங்கிறப்போ அது எங்களால் வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2025 இதுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ரீசனிங்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 கொஷின்ஸ் கிட்ட தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே. ஈவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 10 கொஷின் தான். பட் 10 நான் எடுக்கிறப்போ அதில் 4 தப்பாயிருச்சு. அதாவது 4 மிஸ்டேக்காக இருக்குது கொஷினில். ஓகே. ஸோ அப்போ நான் 14 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 4 கொஷின் ராங்காக இருக்கும். அதை விட்டுட்டு 10 கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகிறது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. முடிஞ்சளவு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. முடிஞ்சளவு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் சிம்பிளான கொஷின் தான். சிலாகிசம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிளான்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆல் அப்படிங்கிறது வந்து உள்ளே வரும். ஓகே. ஆல்ங்கிறது உள்ளே வரும். ஆல் ஃப்ளவர்ஸ் உள்ளே இருக்கிறது வந்து என்னது ஃப்ளவர்ஸ். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். ஸோ இது வந்து பிளான்ட்ஸ். சம் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே. ஸோ பிளான்ட் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. ஸோ இது ரெண்டுக்கும் தான் சம்மு. நம்ம தேவையில்லாமல் ஃப்ளவர் கூட ஒட்டக்கூடாது. இதுவும் ஃப்ளவர் தானே இதுவும் ஃப்ளவர் தானேன்ட்டு நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் கன்க்ளூஷன் இஸ் லாஜிக்கலி வேலிடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ எது கரெக்டாக நம்ம பார்க்கணும். நோ பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஓகே. இப்போ பிளான்ட் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது. பிளான்ட்டுக்கும் ஃப்ளவருக்கும் ரிலேஷன் இருக்குது. நோங்கிற ரிலேஷன் இல்லை, சம்முங்கிற ரிலேஷன் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து தப்பு. ஓகே. சம் ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் பிளான்ட்ஸ். ஓகே. சில ஃப்ளவர்ஸ் வந்து பிளான்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃப்ளவர் இங்கே இருக்குது, பிளான்ட் இங்கே இருக்குது. எல்லா ஃப்ளவரும் பிளான்ட்டுன்னு வந்துருச்சு. அப்போ சில ஃப்ளவர் வந்து பிளான்ட் கிடையாது அப்படிங்கிறது தப்பு. ஓகே. சம் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், அதாவது சில பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ். இது கரெக்டு தானே. ஓகே. பிளான்ட் எல்லாமே ஃப்ளவர் கிடையாது. ஸோ பிளான்ட்டில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் இருக்குது. அப்போ சம் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஓகே. எல்லா பிளான்ட்டும் ஃப்ளவர் கிடையாது, எல்லா ஃப்ளவரும் தான் பிளான்ட் அப்படிங்கிறப்போ இதுவும் தப்பு. ஓகே. ஸோ சிலாகிசமில் சிம்பிளான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து கோடிங் கோடிங் கொஷின். ஓகே. சிம்பிள் தான். இப்போ இந்த இதுலேருந்து இந்த மாதிரி கோடு வந்திருக்குது அப்படின்னா இதுக்கான கோடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே எம் இருக்குது, இங்கே எம் தான் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஓகே. ஸோ இங்கே ஒரே வேர்டு தான் வந்திருக்கு, ஒரே லெட்டர் தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் பண்ணலை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக், பட் சிம்பிளான லாஜிக் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் GRDBM இந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே இருக்குது. ஓகே. நான் தனியாக கூட எழுதிக்கிறேன். ட்ரீம் ட்ரீம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா GRDBM. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே. இந்த இடத்துலையுமே எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த இடத்துல 0, ப்ளஸ் மைனஸ் எதுவுமே பண்ணலை, 0. இங்கே ஏலேருந்து பிஆர் இருக்குதுன்னா +1 பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ டியிலேருந்து இஆ இருக்குன்னா -1 பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு லெட்டர் முந்தின லெட்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ டியிலேருந்து ஜி ஆயிருக்குது அப்படின்னா டிங்கிறது வந்து 4, ஜிங்கிறது 7. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +3 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. +3 0, -1 +1 0. இந்த லாஜிக் வந்து இதே லாஜிக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து ஒரு பேட்டர்ன்லாம் கிடையாது. ஓகே. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே லாஜிக்கில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, இதில் வந்து 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது, இதுலேயும் 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கடைசியில் சி அப்படிங்கிறது இங்கே சியாவே தான் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே லெட்டர் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெட்டர் வந்து அதே லெட்டர் தான் வந்திருக்கு. இங்கே ஏ, இங்கே ஏ தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டு தான்.
ஸோ டைம் இருந்தால் மற்ற லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். டைம் இல்லை அப்படின்னா நம்ம இதிலே வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே லாஜிக் தான் இதில் ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஷின் வந்து ராங் தான். ஓகே, இந்த கொஷின் வந்து தப்பு தான். ஏன்னா இதில் வந்து இவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கடைசியில் இந்த ஸ்டெப் வர கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து மெஷின் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டாபிக் இது ஒரு புது டாபிக் தான். இதை நம்ம டீச் பண்ணியிருக்கோம். தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனல்லையே யூடியூப் சேனல்லையே கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து தனி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இதில் என்ன லாஜிக் வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம இந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதில் தெளிவாக டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, பட் இந்த கொஷினில் உங்களுக்கு என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கொஷினே தப்பு தான். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதி தப்பு பாதி கரெக்ட். ஓகே, ஸோ அப்படினால ஓரளவு உங்களுக்கு என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வைக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட். ஓகே, ஸோ அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் ஆகி கடைசியில் இங்கே வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து வந்திருக்கு. இப்போ இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. லாஜிக்கை தான் நம்ம வந்து கண்டே பிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே என்ன சேஞ்ச் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே 42 இருக்குது, இங்கே 93 வந்துருக்குது. ஓகே, இந்த 42 எங்கே போயிருக்குது, இந்த 93 இருந்த இடத்துக்கு. இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது. ஏன் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 93 தான். அப்போது பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு வரும், அடுத்தடுத்து சின்ன சின்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்தாலே இதில் 93, 64, 42, 37. ஸோ கடைசி அவுட்புட் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு, அடுத்து அந்த பெரிய நம்பர் இருந்த இடத்துல வந்து இங்கே என்ன நம்பர் இருந்துச்சோ அதை வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து இருக்குது, நம்ம வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி இதில் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, இறங்கு வரிசையில் இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே என்ன இருக்குதுன்ட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பலூன் வந்திருக்கு. ஆனால் அந்த பலூன் எங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. இங்கே இருந்த பலூன் இங்கே வந்திருக்கு. ஓகே, அதாவது இது வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. பட் இது இன்டர்சேஞ்ச் ஆகலை. இந்த கைட் அப்படிங்கிறது அப்படியே இது வந்தனால ஒரு பிளேஸ் மூவ் ஆகி இந்த பக்கம் போயிருக்குது. ஓகே, இது மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஒரு பிளேஸ் வந்து மூவ் ஆகி தான் போயிருக்குது. ஸோ இப்போ பலூன் அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பலூன், கைட், லெமன், ஆரஞ்சு. ஸோ இதில் பி தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் டிக்ஷனரி ஆர்டரில் பார்த்தீங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். பட் அது பின்னால் இடிக்குது. ஓகே, இப்போ அடுத்த டர்ன் வந்து எதுக்கு வரும், நம்பருக்கு வரும். ஒரு நம்பர், ஒரு வேர்டு, நம்பர், வேர்டு, அந்த மாதிரி லாஜிக்கில் வந்து போகுது. ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இந்த இடத்துல கைட் இருந்த இடத்துல வந்து 64ங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கைட் வந்து அங்கெல்லாம் போகலை, கைட் அப்படியே தள்ளி தான் போயிருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு நம்பர் இங்கே வருது, அது வர்ற இடத்துல இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஆனால் வேர்டு இருந்துச்சுன்னா வேர்டு வந்து தள்ளி போகுது. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை, எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து இப்போ இது வரைக்கும் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே வர்றப்போ இங்கே லெமன் வந்திருக்கு. ஓகே, இங்கே லெமன் வந்திருக்கு. இப்போ கே, எல், ஓ. கே ஃபஸ்ட் வருமா, எல் ஃபஸ்ட் வருமா? கே தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, இப்போ இவங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வச்சுருந்தாங்கன்னா இந்த இடத்துல கைட்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் இல்லை, லெமனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இடிக்குது. ஓகே, இவங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பண்ணியிருந்தாங்கன்னா இது தப்பு. இந்த இடத்துல வந்து இது தப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்துருச்சா, கடைசியில் வந்து பாருங்கள் என்ன இருக்குது, கைட்டும் ஆரஞ்சும் இருக்குது. ஸோ அப்படி அவங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டால் இந்த இடத்துல இப்போ கைட் தானே வரணும், கேக்கு அப்புறம் தான் ஓ வரும். ஆனால் ஆரஞ்சை முன்னால் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா கே, ஓ, எல், பிங்கிறது இது நம்ம எதுலையுமே சேர்க்க முடியாது. ஓகே, எப்படி பண்ணிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஹையஸ்ட் நம்பர் மூவ்டு ஃபார்வர்டு. ஓகே, ஹையஸ்ட் நம்பர் வந்து முன்னால் வந்திருக்குது அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். தென் ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் ஆப்ளிக் நம்பர்ஸ். வேர்ட்ஸ் ஆப்ளிக் நம்பர்ஸுங்கிறது என்னது புரியலை. ஓகே, அதில் ஒரு லாஜிக் இருக்கணும். ஸோ இதை நம்ம வந்து ஆன்சராக எடுக்க முடியாது. வேர்ட்ஸ் அரேஞ்ச்டு ஆல்ஃபபெட்டிக்கலி டு லெஃப்ட். ஓகே, ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கலி டு லெஃப்ட்டு இல்லை, அப்படி பண்ணவே இல்லை. ஓகே, அதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே வரல. அடுத்த நம்பர்ஸ் அண்டு வேர்ட்ஸ் அரேஞ்ச்டு அல்டர்னேட்லி. கரெக்டு.
ஆல்டர்னேட்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்பர் வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நம்பருக்கு ஓகே, அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் வேர்ட்ஸுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆன் லெஃப்ட்டு, வேர்ட்ஸ் இன் ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ வேர்ட்ஸுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. நம்பருக்கு லாஜிக் இருக்குது ஒத்துக்கலாம், பட் வேர்ட்ஸுக்கு லாஜிக்கே இல்லை. ஸோ இது வந்து ராங் கொஷின். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ராங் கொஷின்ஸ் இருக்குது. நான் எல்லா கொஷினுமே எடுத்துகிட்டு வருவேன், பட் 10 கொஷின் கரெக்டான கொஷின் ஒரு வீடியோவில் நான் கொண்டு வந்துடும். ஓகே, இஃப் 2 men and 2 women are seated in a row, how many seating arrangements are possible such that no woman is seated next to another woman? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு. ஸோ இவங்க ஏஐ மூலமாக கொஷின் எடுக்கிறப்போ அப்படி எடுத்துக்கிச்சு போல, அப்படி தான் நம்ம வந்து நினைக்கணும். ஏன்னா இது வந்து பெர்முட்டேஷன் காம்பினேஷன் டாப்பிக்கில் உள்ளது, மேத்ஸில் உள்ள கொஷின். ஓகே, அதை வந்து அவங்க ரீசனிங்கில் கேட்டு வச்சுருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்தே நிறையா கொஷின்ஸ் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து மேத்ஸ் கொஷின் தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து இவங்க ரீசனிங் கேட்குற இடத்துல இதையும் கேட்டு தொலைஞ்சிடலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு இருக்கிறனால நாங்கள் கேட்டோம்னு கூட சொல்லலாம். அப்படின்னாலும் நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அதாவது இஃப் 3 men and 2 women are seated in a row, how many seating arrangements are possible such that no woman is seated next to another woman? இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது 3 மென்னும் 2 உமனும் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்கார வைக்கணும். ஆனால் 2 உமன் வந்து பக்கத்தில் உட்காரக்கூடாது. நோ உமன் இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு அனதர் உமன். ஒரு உமனுக்கு பக்கத்தில் இன்னொரு உமன் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உட்காரக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? நோ உமன். ஓகே, நோ உமன் டுகெதர். ஓகே, நோ உமன் டுகெதர்னு எடுத்துக்கலாம். இதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். உமன் 2 பேர் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டோட்டலாக இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அதில் இருந்து உமன் டுகெதராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். இப்போ 5 பேர் இருக்காங்க, 5 பேரை உட்கார வைக்கிறதுக்கான டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல். ஓகே, 5 பேரை நம்ம வந்து ஒரு ரோலை உட்கார வைக்கிறோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஃபேக்டோரியல் போட்டோம் அப்படின்னா அத்தனை பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக் நான் தனியாக கூட டீச் பண்ணுறேன், நம்ம கோர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். பட் முடிஞ்சளவு இப்போ கேட்குற பேட்டர்னை வச்சு நான் வந்து முடிஞ்சளவு தனியாக கூட ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எத்தனை பேரை வந்து நம்ம இவங்களை இந்த கண்டிஷன் இல்லாமல் 5 பேர் இருக்காங்க, நம்ம மென் உமன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. 5 பேரை வந்து நம்ம எத்தனை வகையாக வந்து உட்கார வைக்கலாம், எத்தனை வழிகளில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்ன வருமோ அத்தனை வழிகளில் உட்கார வைக்கலாம். பட் அதில் வந்து உமன் டுகெதர் வரக்கூடாது, 2 உமன் வந்து பக்கத்தில் உட்காரக்கூடாது. அப்போது 2 உமன் பக்கத்தில் உட்கார்றதுக்கான பாசிபிலிட்டி என்னவோ, எத்தனை இருக்குமோ, எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குமோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம கழிக்கணும். ஓகே, ஸோ எத்தனை அதில் வந்து வாய்ப்புகள் இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கழிக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா men 1, men 2, men 3 இவங்க எங்கேனாலும் உட்காந்துக்கலாம். ஆனால் உமன் 1, உமன் 2 இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரக்கூடாது. ஓகே, ஆனால் நம்ம இங்கே வந்து பக்கத்தில் வர்றதை கழிக்க போகிறோம். ஓகே, அப்போ பக்கத்தில் வரணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும். ஓகே, 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் எங்கே வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இவங்க 2 பேரையும் சேர்த்து தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் தனித்தனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து 1 அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் ஆகும். இந்த இடத்துல அப்போ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. மொத்தமாகவே இதில் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான். ஏன்னா 4 பிளேஸை தான் நம்ம மூவ் பண்ண முடியும். இவங்களை வந்து நம்ம இவங்களுக்கு நடுவில் கொண்டு வரலாமே தவிர இவங்க 2 பேருக்கு நடுவில் இவங்களை கொண்டு வர முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் தான் வரும். ஓகே, 4 ஃபேக்டோரியல் தான் வரும். பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 4 ஃபேக்டோரியலில் எத்தனை பாசிபிலிட்டி சொல்கிறோமோ அந்த ஒவ்வொரு பாசிபிலிட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் உமன் வந்து முதல்லையும் 2வது உமன் 2வதும் இருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது உமன் முதல்லையும் ஃபஸ்ட் உமன் 2வதும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு 2 ஃபேக்டோரியலை மல்டிபிள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் புரியலை, இந்த டாபிக் இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா ஒரே கொஷினை வச்சுக்கிட்டு என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன், தனி வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம 4ன்னு ஏன் எடுத்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஒட்டுக்காவே நம்ம வச்சுருக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம இவங்களை தனித்தனியாக கவுண்ட் பண்ணுற மாதிரி இவங்க 2 பேரையும் சேர்த்து நம்ம தனியாக கவுண்ட் பண்ணணும். ஓகே, சேர்த்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் கவுண்ட் பண்ணணும்.
ஓகே, அப்போ 4 ஃபேக்டோரியல் தான். ஆனால் இதிலே வந்து இவங்களுக்குள்ள ரெண்டு விதமாக வந்து உட்கார முடியும். இவன் இந்த சேரில் உட்காந்து அவன் அந்த சேர், இவன் இந்த சேரில் உட்காந்து அவன் அந்த சேர், அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மாறிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம இன்னொரு 2 ஃபேக்டோரியல் போடணும். ஓகே, ஸோ இது வந்து என்ன, இது வந்து 2 உமன் ஒன்றாவே உட்கார்றதுக்கான வழிகள். ஓகே, எத்தனை எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன்றா உட்கார முடியாதது தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல்ல இருந்து ஒன்றா உட்கார முடிகிறத கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியலை வந்து நம்ம 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 ஃபேக்டோரியல்னால் என்ன ஃபஸ்ட்டு, அது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே, 5 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இப்படி சொல்லலாம். இல்லைனா 5லேருந்து 1 வரைக்கும் போகணும். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இப்படி போகிறது தான். ஓகே, அப்போ 4 ஃபேக்டோரியல்னால் என்ன அர்த்தம், 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகே, இது வரைக்கும் 4 ஃபேக்டோரியல், மிச்சம் ஒரு 5 சேர்த்தோம் அப்படின்னா அது 5 ஃபேக்டோரியல். அப்போ நான் 5 ஃபேக்டோரியலை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5ன்னு எடுக்க முடியும். அடுத்து இங்கே 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் 4 ஃபேக்டோரியலை காமனாக எடுத்துடுறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 5 இருக்கும். இங்கே வந்து 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல்னால் 2 இன்ட்டு 1 2 தான். ஓகே, இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் என்ன, 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, 4 3 12, 12 24. ஓகே, 24. அடுத்து 5ல் 2 போணுச்சுன்னா 3. ஸோ 3 24 வந்து பார்த்தீங்கன்னா 72 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஓகே, அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் பெரிய நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே 5 8 13 வருது. 5 8 கூட்டினீங்கன்னா 13. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3 5 கூட்டினீங்கன்னா 8, 2 3 கூட்டினீங்கன்னா 5, 1 2 கூட்டினீங்கன்னா 3, 1 1 கூட்டினீங்கன்னா 2. ஓகே, ஸோ 2 நம்பரை கூட்டினா என்ன வருமோ அது அடுத்த நம்பராக வந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்தா இந்த 2 கூட்டினா என்ன வரும், 8 13 கூட்டினோம்னா 21 வரும். ஸோ 21 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினில் ஆப்ஷனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் இது நம்ம கம்ப்ளீட்டாக தப்புன்னு வந்து எடுக்க வேண்டாம். ஓகே, இன் அ சர்டைன் கோட் A plus B means A is mother of B, A into B means A is father of B, A minus B means A is sister of B. What does B into Q minus R? ஓகே, சிம்பிளான கொஷின் தான் பிளட் ரிலேஷனில். ஸோ அது என்னங்கிறதையும் இவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம வந்து டயக்ராம்லாம் போடணும், இதை வந்து என்னென்னு எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியும் காட்டிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்ட்டுனா என்ன அர்த்தம், இன்ட்டு மீன்ஸ் ஃபாதர். யார் ஃபாதர், ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபாதர். அப்போ P வந்து Qக்கு ஃபாதர். P இஸ் ஃபாதர் ஆஃப் Q, P இஸ் ஃபாதர் ஆஃப் R வராது. ஓகே, P இஸ் ஃபாதர் ஆஃப் P இஸ் பிரதருங்கிறதும் வராது. ஓகே, P இஸ் ஃபாதர் அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் கரெக்ட். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வாட்டி பார்த்துட்டு. இப்போ மைனஸ் அப்படின்னா வந்து என்னது, சிஸ்டர். A இஸ் சிஸ்டர் ஆஃப் B. ஸோ அப்போ Q ஃபர்ஸ்ட் பர்சன் தானே சிஸ்டர், Q வந்து Rக்கு சிஸ்டர். Q வந்து Rக்கு சிஸ்டர் தான், Q இஸ் சிஸ்டர் ஆஃப் R. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து எப்பவும் போல் எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் மாதிரி பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து இங்கேருந்து வருமா, P இன்ட்டு Q அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்டுனா ஃபாதர், ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஃபாதர். ஸோ P வந்து ஃபாதர், யாருக்கு ஃபாதர், Qக்கு ஃபாதர். அடுத்து மைனஸ் அப்படின்னா சிஸ்டர், ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சிஸ்டர். அப்போ இது வந்து ஒரு ஃபீமேல், யாருக்கு சிஸ்டர், ஆருக்கு சிஸ்டர். இப்படி தான் போட்டிருப்போம். ஓகே, ஸோ இதை நம்ம இதை போடாமலே பண்ணலாம். ஏன்னா இவங்க இங்கே சென்டென்ஸாக தெளிவாக கொடுத்துட்டாங்க, நம்ம இது கரெக்டானு மட்டும் பார்த்தாலே போதும், இதுதான் ஆன்சர். பட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, Q இஸ் சிஸ்டர் ஆஃப் R, Q இஸ் சிஸ்டர் ஆஃப் R, ஒரே இதை திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி கொடுத்ததை நம்ம ராங்குன்னு எடுக்க வேண்டாம். பட் இது கரெக்டு தானே அப்படின்னாலும், Q இஸ் சிஸ்டர் ஆஃப் Rங்கிறது கரெக்டு தான். ஸோ ஆனால் நம்ம இந்த இடத்துல இப்படி பார்க்கணும், இந்த இடத்துல இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலையே. Q இஸ் சிஸ்டர் ஆஃப் Rங்கிறது கரெக்டு, அதை 2 வாட்டி கொடுத்துருக்காங்க, அப்போ அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஆர்கியூ பண்ண முடியும் இந்த இடத்துல. பட் கரெக்டான ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதில் அந்த அளவுக்கு இது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அட்ரஸ் மேட்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்குமே நான் தனி வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா இது உள்ளே நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். அதாவது இதெல்லாம் சிம்பிள் தானே நினச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த அட்ரஸும் சேமானு நம்ம செக் பண்ணணும். அதில் நம்ம டேரெக்டாக ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா 1 by 1 நம்ம லைன் பை லைனாக பார்க்கணும், ஒரு வேர்டையும் பார்க்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ஆர் தீஸ் லைக்லி டு பி சேம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் அட்ரஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து சேமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நோ, சிட்டி கோட்ஸ் டூ நாட் மேட்ச்.
சிட்டி கோடுங்கிறது இங்கே பின்கோடு தான். பின்கோடு இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே மேட்ச் ஆகலைன்னு சொல்கிறது தப்பு. ஓகே, எஸ் ஆல் மேஜர் டீட்டெயில்ஸ் மேட்ச். ஸோ எல்லாமே வந்து மேட்ச் தான் ஆகுது, மேஜர் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து நோ த ஃப்ளாட் நம்பர்ஸ் ஆர் டிஃபரண்ட். ஃப்ளாட் நம்பர் இங்கே இருக்குது 204 கரெக்டாக தான் இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. நோ த நேம் டைட்டில்ஸ் ஆர் டிஃபரண்ட். நேம் டைட்டில்ஸுங்கிறது இங்கே மிஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து மிஸ்ஸஸ்ன்னு இருக்குது. அப்போ இது கரெக்டு தான்ட்டு நீங்கள் போட்டுருவீங்க, பட் இது கிடையாது. ஓகே, அதாவது நம்ம இந்த அட்ரஸ் பார்க்குறப்போ மைனராக இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ், அதனால் நம்ம அந்த தப்பான அட்ரஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ஸை இக்னோர் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்க மாதிரி எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து டாலரபிள் பாயிண்ட்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மிஸ்ஸுன்னு சொன்னாலும் மிஸ்ஸஸ்ன்னு சொன்னாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறத நம்மளுக்கு மைண்டில் வரும். நம்ம போயிட்டு நம்ம அந்த அட்ரஸுக்கு போய் ஒரு லெட்டரை கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க, கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்போமா? கண்டிப்பாக கேட்க மாட்டோம். அவங்க ஒரு லேடி, அது கரெக்டாக அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்படினால இந்த மாதிரி மிஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மெயினான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து டாலரபிள் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுவும் கிடையாது, இதுதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டாலரபிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொசைட்டின்னு வந்திருக்குது, இங்கே அந்த வேர்டு வரல, இதுவும் பிரச்சனை இல்லை, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு நான் தனி வீடியோ கூட மேக் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த டேபிள் சீரீஸ் 26. ஸோ பார்க்கலாம். ஓகே, அதாவது இப்போ இதில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பிலோ சீரீஸ் 26, ஒருவேளை 26 இங்கே வந்திருக்குமோ? ஸோ இது எதுக்காக வந்துச்சுன்னு தெரில. ஓகே, 26ங்கிறது ஒரு டைப்பிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ 100லேருந்து தான் வருது, இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளான கொஸ்டின் தான். 100, 95, 90, 85 பார்த்தாலே இது 5 கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ இங்கே 80 வந்திருக்கும். 80 தான் ஆன்சர். ஓகே, 80 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஓரளவு மேத்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் யார்ட்டனாலும் சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஆர் அலைக் இன் எ சர்டைன் வே அண்ட் ஹென்ஸ் ஃபார்ம் அ குரூப் விச் இஸ் த ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். அதாவது இங்கே 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷன் இல்லை, 5 கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு 5 விதமான கோடிங் டிகோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுக்கு வந்து ஒரே மாதிரி லாஜிக் தான் ஃபாலோ ஆகும். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே, 4 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி லாஜிக் இல்லை, எதுலேயுமே இல்லை. ஸோ இந்த கொஷின் தப்பு, இது வந்து ராங் கொஷின். ஓகே, இது நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம், நம்ம பார்க்குற 10 கொஷினில் இது வராது. ஓகே, அடுத்து சாஹில் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி வித் 66% and MSc with 60%. He has 1 year teaching experience and is 24 years old. What should be the action? ஸோ இது வந்து இந்த சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் அப்படி மாதிரி சொல்லலாம். ஓகே, பட் இதில் என்னங்கிறதே அவங்க சொல்லலை. என்ன ஆக்ஷன்னு கேட்டிருக்காங்க, மொட்டையாக கொடுத்துருக்காங்க. சகில் இந்த மாதிரி படிச்சிருக்கான், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவனுக்கு இவ்வளோ வயசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்க பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரெஃபர் டு பிரின்சிபல்கிட்ட ரெஃபர் பண்ணணுமா? தெரில. செலக்ட் டேரக்ட்லி. ஸோ அப்போ செலக்ட் பண்ணணுமா? அதில் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கணும். ஓகே, மேலே ஏதோ கொடுக்காம விட்டாங்க, அரைக்குறையாக கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட் டியூ டு லோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. கீப் பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த கொஷினும் கம்ப்ளீட்லி ராங். ஓகே, இன்கரெக்டாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக கொஷின் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, பாதி வந்து மிஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். ஹவு many ways can 4 people be seated in a circle if 2 people must sit next to each other? அதாவது 4 பேரை வந்து நம்ம சர்க்கிளில் உட்கார வைக்கணும். அதில் 2 பேர் எப்போவுமே பக்கத்தில் தான் உட்காருவாங்க, அவங்கள நம்ம பிரிக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட். 2 people must sit next to each other. அவங்க 2 பேரும் எப்போவுமே பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம 4 பேரை வந்து சர்க்குலர் டேபிளில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரி பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு முன்னால் ஒரு 5 பேரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 5 ஃபேக்டோரியல்ன்ட்டு பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோவாக உட்கார வைக்கிறோம். ஓகே, இன் ரோ. ஓகே, ரோ அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 5 ஃபேக்டோரியல் போட்டோம் அப்படின்னா அத்தனை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குதுன்ட்டு அர்த்தம். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, அத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, 4 பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. ஒருத்தனை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொருத்தன் பின்னு எடுத்துக்கிறேன், இன்னொருத்தன் சி, இன்னொருத்தன் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இவங்க 4 பேரையும் வந்து எத்தனை விதமாக நம்ம வந்து உட்கார வைக்கலாம். அந்த 4 சேர்லையும் வந்து இப்போ ஏ இங்கே இருக்கான், பி இங்கே இருக்கான், சி இங்கே இருக்கான், டி இங்கே இருக்கான். இப்போ ஏ நான் இங்கே வைக்கிறேன், பியை நான் இங்கே வைக்கிறேன், சி எங்கே வைக்கிறேன், டி எங்கே வைக்கிறேன். இப்படி எத்தனை விதமாக என்னால் வந்து இவங்களை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா 2 பேர் எப்போவுமே சேர்ந்தே இருப்பாங்க. அப்போ நான் அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சியும் டியும்ட்டு எடுத்துக்கிறேன். சியும் டியும் எப்போவுமே சேர்ந்தே இருப்பாங்க. அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல பார்த்துருந்தோம்ல, இந்த இடத்துல வந்து உமன் வந்து 2 பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 5 பேர் அப்படிங்கிறது இங்கே 4 பேராக மாறுச்சு. ஏன்னா இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்துட்டோம். ஓகே, அதே தான் இங்கேயும். இப்போ இங்கே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பேராக இருந்தது 3ஆக மாறிடும். ஓகே, இப்போ இங்கே n வந்து என்னவாயிரும், n வந்து 3ஆக மாறிடும். ஓகே, அப்போ சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து 3-1 ஃபேக்டோரியல். ஓகே, 3-1 ஃபேக்டோரியல். அடுத்து நம்ம அங்கே என்ன பார்த்தோம், அந்த 2 உமனும் அவங்களோட பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 சேரையும் மாற்றி உட்காந்துக்கலாம். ஆனால் அவங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஓகே, அதே தான் இங்கேயும் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல் நம்ம போடணும். ஓகே, இப்போ 3-1ங்கிறதும் 2 ஃபேக்டோரியல் தான், இதுவும் 2 ஃபேக்டோரியல் தான். 2 ஃபேக்டோரியல்னால் 2 × 1 2 தான், 2 × 1 2 தான், 2 × 2 4 தான். 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் இன்புட் அவுட்புட் தான். பாக்ஸ் 5321 மொபைல் 86 அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஷின், வாட் வில் பி த ஸ்டெப் 2 ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மெஷினில் எப்படி ஃபஸ்ட்டு இது ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் 2 என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்மளாம் ஒன்று வந்து சொல்ல முடியாது. அப்போ இந்த கொஷின் தப்பு. ஓகே, இன்கரெக்ட். அதாவது ஃபுல்லாக கொடுக்கல. என்ன லாஜிக் அப்படிங்க தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்டெப் 2க்கே போக முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாக ஒரு லாஜிக் வந்து போட்டு பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இதுவும் தப்பு. அதாவது கம்ப்ளீட்டாக இல்லை, கொஷின் வந்து ஃபுல்லாக இல்லை. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள், இது வந்து பசில் டைப் தான், சிம்பிளான கொஷின் தான். ஓகே, அமங் 5 பர்சன்ஸ் PQ RS and T, P is taller than only T. ஓகே, மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 ஹைட் வச்சு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அதிகமாக ஹைட் இருக்குவேன், 5ஆவது இருக்கிறது கம்மியான ஹைட் இருக்குவேன், அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ P is taller than only T, Tயை விட மட்டும்தான் P வந்து டாலராக இருக்கும். ஸோ அப்போது மற்ற எல்லாரையும் விட P வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கான்ட்டு அர்த்தம். அப்போ P வந்து இங்கே வந்திருப்பான், அவன் Tயை விட மட்டும்தான் அதிகமாக இருக்கான். ஓகே, Tயை விட மட்டும்தான் P வந்து அதிகமாக இருக்கான், மற்ற எல்லாரும் Pயை விட ஹைட் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ T வந்து இருக்கிறதுலே கம்மியான ஹைட் இருக்கிறவன். ஹூ இஸ் ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கிறதான் கொஷின். கம்மியான ஹைட் இருக்கிறது Tங்கிறத ஆன்சர். இவ்வளோ பண்ணாலே போதும். கொஷினை பார்த்துருந்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் மொத்தமாகவே பண்ணுறதுலையும் பெரிய டைம்லாம் எடுக்காது. ஓகே, அடுத்தது பாருங்கள், Q இஸ் டாலர் தென் P பட் ஷார்ட்டர் தென் R. ஓகே, Q வந்து பார்த்தீங்க அப்படின்னா Pயை விட டால் ஆனவன், ஆனால் ஆரை விட ஷார்ட் ஆனவன். S இஸ் த டாலஸ்ட், S தான் டாலஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ Pக்கு மேலே Q, அதுக்கு மேலே R, Pக்கு மேலே Q, அதுக்கு மேலே R, அதுக்கு மேலே S. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நம்மளை வந்து ஆன்சர் பண்ண முடியும், இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள், விச் ஃபிகர் பிரேக்ஸ் த பேட்டர்ன். இது ஒரு புது கொஷின். ஓகே, இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, பட் சிம்பிள் தான். இதில் எந்த ஃபிகர் வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுதுன்னு கேட்டிருக்கேன். இப்போ 2 blank வருது, அடுத்து ஒரு டார்க்காக வருது, 2 blank வருது, அடுத்து டார்க்காக வருது, 2 blank டார்க்கு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், 2 blank வராமல் ஒரு blank தான் வந்திருக்கு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா blank வந்திருக்கணும். ஓகே, அப்போ இதுதான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, 2 blank வரணும், ஒரு blank வந்திருக்கு, அடுத்து இன்னொரு blank வந்திருக்கணும், ஆனால் இங்கே வந்து டார்க் வந்துருச்சு. அப்போ இதுதான் பிரேக் பண்ணியிருக்கு அந்த பேட்டர்னை. இது எத்தனையாவது ஃபிகர்னு பார்த்தா போதும். ஓகே, 2 4 6 8 10 11வது ஃபிகர். ஸோ 11வது ஃபிகர் தான் வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிருச்சு. சிம்பிள். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ நம்ம 14 கொஷின் பார்த்துட்டோம். இந்த 2 கொஷினும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. பட் அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின் இதாக தான் இருக்க போகுது. நம்ம டோட்டலாக 10 கொஷின் சொன்னோம், அதில் 4 கொஷின் ராங்காக இருந்துச்சு, மிச்சம் 10 கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது 14 கொஷின் மொத்தமாக பார்த்துருக்கோம், அதில் 4 ராங், 10 கொஷின் வந்து நம்ம கரெக்டான கொஷின் பார்த்துருக்கோம். ஓகே, கொஷினே ராங் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
நிறைய கொஷின் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேறு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து 10 தான் வைக்க போகிறோம். ஓகே, ஏன்னா இதுதான் வந்து ஓரளவு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. முடிஞ்சளவு இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 15வது கொஷினுக்கு இந்த ஆன்சர், 16வது கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒருவேளை கொஷின் ராங் அப்படின்னா கொஷின் ராங் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா ராங்காக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.